ஹாய் வீவர்ஸ். இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெக்கேஷன் டைம் ஆகிடுச்சு இப்போ ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து டிக்கெட் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடம் பார்த்து நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணுவோம். அதாவது ஷார்ஜா, துபாய்ன்னு சொல்லிட்டு, அப்புறம் அபுதாபின்னு சொல்லிட்டு. இதில் வந்து 400 திரம்ஸ்லேருந்து 350 திரம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அபுதாபிலேருந்து ஃப்ளைட் இருக்குது. அதாவது சென்னைக்கு போகிறதுக்கோ இல்லை உங்களுக்கு திருச்சிக்கு போகிறதுக்கோ செக் பண்ணுங்கள். அதே சமயம் இப்போ நீங்கள் அபுதாபிக்கு போகிறா இருந்தால் துபாயிலேருந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸில் போகலாம். நம்ம வந்து அதிகம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஆர்டிஓ பஸ் எடுத்துக்கலாம். அந்த ஆர்டிஓ பஸ்ஸில் வந்து 25 திரம்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஜெஃபர்லியா இருந்தாலும் சரி. ஜெஃபர்லியான்னு அந்த ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பஸ்ஸு, ஆர்டிஓ பஸ்ஸு 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸு அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு. அந்த பஸ்ஸு வந்து நேராக வந்து ஜெஃபர்லியாவிலேருந்து நேராக வந்து உங்களுக்கு வந்து இபன் டூட்டாமல் வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இபன் டூட்டாமலில் போய் நீங்கள் ஏர் ரன்னிங்கெலாம் இருந்தால் நம்ம ஆர்டிஓட நோவல் கார்டு வச்சுங்க. அதில் ஒரு 50 திரம்ஸு ரீசார்ஜ் பண்ணி வச்சுங்க. 50 திரம்ஸோ 40 திரம்ஸோ. ஏன்டா 25 திரம்ஸ் தான் உங்களுக்கு வந்து நோவல் கார்டில். இப்போ அந்த நோவல் கார்டு நம்ம கையில் இல்லைன்னா 35 திரம்ஸ் வாங்குவாங்க. அந்த ஒரு ப்ளூ கலர் ஒரு பஸ் ஒன்று நிற்கும் அபுதாபி போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு. அதில் குறைஞ்சது உங்களுக்கு வந்து 35 திரம்ஸ் வாங்குவாங்க, அதாவது நோவல் கார்டு இல்லைண்டா. ஸோ இது நல்லா யூஸ் பண்ணிங்க. தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.